உள்ள நடந்த கூட்டம் வந்து பெரிய வியப்பு இல்லை எனக்கு. அது வந்து ஒரு 8000 பேர் ஒரு நாளைக்கு, 2 நாளைக்கு 16,000 பேர் சொல்கிறாங்க. அது வந்து 8000 பேருமே பூத் ஏஜென்ட்டுக்குனால எந்த கட்சி போட்டாலும் அந்த 8000 பேர் வந்துருவாங்க. ஏன்னா எல்லா கட்சிக்கும் நான் சொன்ன திமுக, அதிமுக மாதிரி எனக்கு பெரிய கட்சிகள்லாம் இருக்கும். மற்ற கட்சியில் கம்மின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ திமுக, அதிமுக சேலஞ்ச் பண்ணுற இடத்துல அந்த தரனா இல்லை. நாளைக்கு வந்து அதே நேரத்தில் நீங்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அங்கே ஒரு ட்ராவல் பண்ணார பார்த்துருப்பீங்க. அவருக்கு அந்த அளவுக்கு பெரிய கூட்டம் இல்லைன்னு பார்த்துருப்போம் நம்ம. ஆனால் அது வந்து பூத் ஏஜென்ட் மாநாடு அவர் நடத்தலைங்கிறத சேர்த்து புரிஞ்சுக்கணும். டபக்குன்னு வந்து உதயநிதிக்கு ஒன்றும்லாம் போயிடுச்சு, எல்லாமே வந்து விஜய்க்கு வந்துருச்சுன்னு உணர்ச்சி போடக்கூடாது. இவர் வந்து பூத் ஏஜென்ட் கூட்டம் போட்டார். அங்கே 8000 பேருக்கு ஆஜப்பட்டாங்க. 8000 பேர் வந்துட்டாங்க. 100% ஆதவர்ஜி நான் சொன்னது போல் 100% வந்துருந்துச்சு. அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க பார்க்குறோம். அதை வெளியே இருந்த கூட்டம் தான் ரொம்ப முக்கியமானது. அந்த அவர்கள் பார்க்கறதுக்கு வந்து இந்த ஜோஷ் தான் முக்கியமானது. தமிழ்நாட்டு அரசியலில் ஜெயலலிதாவுக்கு பிறகு கரிஷ்மேட்டிக் லீடருங்கிற ஒருத்தர் இல்லை. அதை பார்க்க ஆசைப்படுறோம். கரிஷ்மா நம்ம என்ன சொல்கிறோம்னா, இப்போ கருணாநிதி ரொம்ப அறிவாளி, அதில் வந்து அவருடைய அறிவை சேலஞ்ச் பண்ணுற கூட ஆள் கிடையாது. அது மாதிரி அண்ணாமலை வந்து பயங்கர திறமைசாலி, ரொம்ப ஆக்டிவான. இது மாதிரி நிறைய பேர் வேறு வேறு சீமான் பேச்சாளர் இந்த மாதிரி நிறைய பேர் பார்க்கலாம். ஆனால் அந்த கரிஷ்மா அப்படிங்கிற நம்ம எங்கே சொல்கிறோம்னா, யாரை பார்க்க மக்கள் ஆசைப்படுகிறார். தூரமாக நின்னாவது அம்மாவுடைய கண்ணு பற்றாதா, தலைவர் வந்து அப்படி எம்ஜிஆர் வந்து போனார், நான் வந்து அவர் ஹெலிகாப்டரில் போகும்போது கையை பார்த்தேன், இப்படிங்கிறலாம் வந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட ஒரு பேசுவார். அப்படி ஒரு ஈர்ப்பு வந்து வேற யாருக்கு அமையல. ரஜினி சாருக்கு இருந்தது. ஆபீஸா அவர் வரல. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.